இல்ல நான் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப் சாரியில வர சொன்னாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் படம்னோன ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு எனக்கு. ஓகே பண்ணேன். அப்புறம் போய் ஆஃபீஸில் பார்த்தேன். அப்போ தான் விஜய் வர சொல்லி அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் என்னோட சன்னு விஜய்ன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நான் விஜயை பார்த்தப்ப நான் ரொம்ப எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. கலரு ரொம்ப ஃபேரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஃபேராக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது நமக்கு இந்த இவன் பேரா சரி ஏதோ ஒண்ணு எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்துல நடிக்கிறோம். உண்மையிலே இது பப்ளிசிட்டி ஆகும், பேசுவாங்க. பட் அதை பத்தி நான் கவலை. இந்த ஏழோ கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்னஸ் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி தடவிட்டிக்கிட்டு தேரதா. இந்த பாரு, இந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் பிடிக்க பிடிக்காது. என்ன பாக்குறது நீ? இங்க பாருங்க. பாக்குறாங்க. எனக்கு என்ன நடந்தது அதை மட்டும் நாம சொல்றோம். அப்ப நான் விஜய் பார்த்தப்ப அந்த பங்கு முடி பெருசா வளர்த்துட்டு கனகரையில்னு கருப்பா இருந்தாரு. ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, மாநேரம். பட் இருந்தாலும் அவ்வளோ ஃபேரு, அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது விஜய். இப்போ என்னங்கிறாது பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யானை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க. நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகுமணி இவதான், மானத்தோட தங்கச்சி. இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். ரொம்ப அழகாயிட்டாரு. நிறைய படங்கள் நடிக்க 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 அது எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நல்லா அழகாயிட்டாரு, ஃபேர் ஆயிட்டாரு. பட் அப்போ விஜய் நான் பார்த்த டைம்ல நான் ரொம்ப கியூட்டா ரொம்ப கலரா அழகா இருந்தேன். நம்ம பேரு விஜயகாந்த், விஜய் கூட நடிக்கணுமா அப்படின்னு, இவர் கூட எல்லாம் பண்ணணுமா, என்ன பரவாயில்ல அப்படி தலையெழுத்தின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாரு விஜய். இப்ப நான் ஃபீல் என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பதினஞ்சுன்னு சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் பதினஞ்சுக்கு போன் பண்ணுங்க, அது அணைக்கும். போ யாய் வேணும் போடா போடா. அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? தனியால பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாட சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பா, நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய், துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. பண்றேன். ஆஹா பரவாயில்ல, நம்ம நடிச்சிருந்திருக்கலாமோ, நம்ம நேம் கிடைச்சிருக்குமோ அப்படின்றது இப்ப நினைக்கிறேன்.